ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃபேஸ் வாஷ். சார்கோலோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது நம்ம ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணும். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின்னுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். அவங்களோட ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். இது ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே க்யூர் பண்ணும். ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலேட் பண்ணும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சார்கோல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், ஆக்னி எல்லாத்தையுமே கம்மி பண்ண ஹெல்ப் பண்ண. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்கும், ஸ்மூத்தன் ஆக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் அதுக்கு நமக்கு சார்கோல் எக்ஸ்ட்ராக்ட் வேணும். ஸோ அதனால் நான் DMR எடுத்து சார்கோலை நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சார்கோல் பவுடரை DMR நல்லா பாயில் பண்ணி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பேஸஸ் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேர்ல் பேஸும் டிரான்ஸ்பரண்ட் பேஸும். இது எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது முசி ஹெர்பல்ஸில். பிளெயின் பேர்ல் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறது, நார்மல் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் எப்படி பண்ணுறது, ஃப்ளேவர்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது ஃபேஸ் வாஷ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்கோல் எக்ஸ்ட்ராக்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பவுலில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நான் 2 பேஸ் வச்சு இன்றைக்கி நான் செய்ய போகிறனால பேர்ல் பேஸையும் எடுத்துக்கிறேன், டிரான்ஸ்பரண்ட் பேஸும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 50 கிராமுக்கு செய்ய போகிறேன். ஸோ இது ஒரு 25 கிராம் பேர்ல் பேஸும் ஒரு 25 கிராம் டிரான்ஸ்பரண்ட் பேஸும் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பேஸ் கூட வச்சு செஞ்சுக்கலாம். 2 செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பேஸஸே நிறையா செல்லர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குதான்னு பாருங்கள். நல்ல குவாலிட்டியான பேஸஸாக வாங்கிக்கணும். இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒரு ஆர்கானிக் முறையில் நம்ம செஞ்ச பேஸஸ். இப்போ நான் 2 பேஸஸுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 50 கிராமுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நம்ம செய்ய போகிறது எல்லாமே ஆர்கானிக் தான். ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது. இந்த பேஸஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணுமா கண்டிப்பாக நீங்கள் முசி ஹெர்பல்ஸில் ஃபேஸ் வாஷ் கிளாஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் சார்கோல் நம்ம எடுத்து வச்சுருக்க சார்கோல் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 2.5 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். 2.5 to நீங்கள் 3 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். சார்கோல் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எக்ஸஸ் ஆயில்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். மெயினாக ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு 3 கிராம்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சார்கோல் பார்த்திங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ். இதை நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணும்போது சார்கோல் வச்சு நீங்கள் எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பட் நம்ம டேரெக்டாக ஃபேஸ் வாஷாக பண்ணும்போது டெய்லி பேஸஸில் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சார்கோல் அந்த பேஸஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஸில் நான் ஒரு விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறக்காக விட்டமின் இ கேப்சூல். உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தால் 0.25 கிராம்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. விட்டமின் இ ஆயில் இருந்தால். நெக்ஸ்ட்டு நான் எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீக்ரன்ஸ்க்காக நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க ஆப்ஷன், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம போட்ட விட்டமின் இ எல்லாமே நல்லா அந்த ஃபேஸ் வாஷோடு மிக்ஸ் ஆகணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா சார்கோல்லே நேச்சுரலாக பிளாக் கலர் இருக்கனால நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஃப்ரீக்ரன்ஸும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்களா, இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடும். ரெடி டு யூஸ் தான். ஏன்னா நம்ம பேஸ் வச்சு ரெடி பண்ணனால நம்ம உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக நீங்கள் டே அண்ட் நைட் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ஆக்னியோட மார்க்ஸ், ஆக்னி எல்லாமே க்யூர் பண்ணும். உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில்ஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஆல்ரெடி ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் அப்படியே 6 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபோமும் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா.